கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிப்போம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 19வது வசனம் இப்படியா சொல்லுகிறது: ஒவ்வொரு கிளையிலே வாதுமை கொட்டைக்கு ஒப்பான 3 மொக்குகளும் ஒரு பழமும் ஒரு பூவும் இருந்தது. குத்து விளக்குகளில் செய்யப்பட்ட 6 கிளைகளிலும் அப்படியே இருந்தது. இந்த வசனத்தை மீண்டும் ஒரு வாசிக்கிறேன். ஒவ்வொரு கிளையிலே வாதுமை கொட்டைக்கு ஒப்பான 3 மொக்குகளும் ஒரு பழமும் ஒரு பூவும் இருந்தது. குத்து விளக்கில் செய்யப்பட்ட 6 கிளைகளிலும் அப்படியே இருந்தது. இந்த வசனத்திலே நாம் ஏற்கனவே இந்த வசனத்தை நாம் வாசித்து அதிலே மொக்குகளும் பூக்களும் என்கிற வார்த்தையை கர்த்தர் அந்த தலைப்பின் கீழாக தேவ செய்தியை தியானிக்க கர்த்தர் நம்மளுக்கு கிருபை செய்தார். குத்து விளக்கிலே காணப்படும் பூக்கள், அதாவது குத்து விளக்கின் தண்டிலே காணப்படுகிற பூக்கள் என்று சொல்லி அதையும் தியானிக்க கர்த்தர் நம்மளுக்கு கிருபை செய்தார். அதே தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கும் இந்த வசனத்திலே பூவும் குத்து விளக்கும் என்கிற தலைப்பின் கீழாக நாம் தேவ வார்த்தையை தியானிக்க போகிறோம். அதன் மூலமாய் கர்த்தர் என்ன சொல்லுகிறார், எதை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்று நாம் தியானிக்க போகிறோம். அதற்காக இப்பொழுது ஒரு நிமிடம் தேவ செய்திக்காய் நாம் ஜெபித்து தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோமாக. நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் அந்த இரவு நேரத்திலே உம்முடைய சமூகத்திலே வரவும், இம்மட்டும் தேவனுடைய வசனத்தை வாசிக்கவும் ஆண்டவரே, அதை வைத்து ஜெபிக்கவும், அதன் பின்பாக அநேக காரியங்களை வைத்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஊழியத்தை நிறைவேற்றின உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இதிலே பங்கு பெற்ற பிள்ளைகளை கர்த்தர் வழிநடத்தி ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுதும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்குள்ளாய் நாங்கள் கடந்து போகிறோம். இந்த யாத்ராகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 19வது வசனத்தை கொண்டு கர்த்தர் எங்களோடு இடைபடுவீராக, எங்களோடு நீர் பேசியருள்வீராக. சுய மாமிசம் எல்லாம் மறைக்கப்படுவதாக. ஆண்டவரே, நீரே பேசியருளும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்கிற நாங்கள் அதை கேட்கிறது மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாய் கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபையும் தயவும் நம் யாவரோடும் கூட இருந்து வழி நடத்துவதாக. இன்றைக்கும் இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை சொல்லுகிறது, ஒரு பூவும் இருந்தது. குத்து விளக்கில் செய்யப்பட்ட 6 கிளைகளிலும் அப்படியே இருந்தது. இந்த வசனத்திலே நாம் பூக்களை குறித்து பார்க்கிறோம், பழத்தை குறித்து பார்க்கிறோம், குத்து விளக்கை குறித்து பார்க்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இந்த குத்து விளக்கை குறித்து நாம் சொன்னோம் என்றால், அதை குறித்து பார்த்தோம் என்றால், அநேக காரியங்கள் வேதத்திலே இந்த குத்து விளக்கை குறித்து சொல்லப்பட்டதை நாம் பார்க்க முடியும். இந்த குத்து விளக்குகளை குறித்து 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், அந்த வார்த்தையின் கடைசி பகுதி இப்படியாய் சொல்லுகிறது: பொன் குத்து விளக்கையும் அதன் விளக்குகளையும் சாயங்காலந்தோறும் ஏற்றுகிறதையும் விசாரிக்கிறார்கள். அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது பாருங்க. தேவனுடைய குத்து விளக்குகள் அல்லது தேவனுடைய சமூகத்திலே காணப்பட்ட குத்து விளக்குகள் சாயங்காலம் தோறும் அது எரிகிறதாய் காணப்பட்டது. ஒவ்வொரு நாள் சாயங்காலம் தோறும் அது எரிகிறதாய் காணப்படுகிறது. அப்ப இது எதை காட்டுகிறது? ஒரு குத்து விளக்கு என்பது தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள் இரவு நேரம் வரும் பொழுது, சாயங்கால நேரம் வரும் பொழுது நாம் கர்த்தருக்குள்ளாய் எரிகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும், கர்த்தருக்குள்ளாய் அனலுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இன்னொரு வார்த்தையில சொல்ல போனால், போராட்டத்தின் மத்தியிலும் இருள் என்கிற பாவம் நிறைந்த இடங்களிலே நாம் ஒரு விளக்கை போல் காணப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அப்ப இந்த குத்து விளக்கு என்பது என்ன? அது சாயங்காலந்தோறும் எரியப்படுகிறதாய் காணப்படுது. 2வதாக வசனம் எப்படியா சொல்லுகிறது? இந்த குத்து விளக்கு 7 விளக்குகளையும் 7 குழாய்களையும் கொண்டிருக்கிறது என்று சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும்.
அப்ப 7 விளக்குகள் இந்த குத்து விளக்கிலே காணப்படுகிறதா இருக்கிறது. அந்த 7 விளக்குகளும் 7 வெவ்வேறு குழாய்களில் இருந்து, அதாவது வெவ்வேறு குழாய் பகுதிகளிலே காணப்படுகிற அந்த விளக்குகளை உடையதாய் காணப்படுகிறது. மூன்றாவதாக இந்த குத்து விளக்கின் விசேஷத்தை நாம் பார்த்தோம் என்றால், வெளிப்படுத்தலின் புஸ்தகம் நாம் வாசிக்கிறோம், இந்த குத்து விளக்கின் மத்தியிலே தேவகுமாரனாகிய மனுஷகுமாரனின் சாயலை உடையவரான கிறிஸ்துவானவர் நிலைத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த வசனம் இப்படியே சொல்லுகிறது, மனுஷகுமாரன் 7 குத்துவிளக்கின் மத்தியிலே நிலை தங்கி இருக்கிறார். அப்ப இந்த குத்துவிளக்கு என்பது எதை காட்டுகிறது? கர்த்தர் தாம் தங்கி இருக்கிற ஒரு ஸ்தலத்தை குறிக்கிறதாய் அது காணப்படுகிறது. எப்படி தேவனுடைய கூடாரம், தேவனுடைய சபை, தேவனுடைய ஆலயம் கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஸ்தலமாய் இருக்கிறதோ, அதே போல இந்த குத்துவிளக்குகளின் மத்தியிலே தேவன் நிலைத்து நிற்கிறவராய், கிறிஸ்து நிலைத்திருக்கிறவராய் இருக்கிறார் என்று வசனம் நம்மளுக்கு சுட்டி காட்டுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப குத்துவிளக்கு என்றால் என்ன அர்த்தம்? அது இயேசுவானவர் உலாவுகிற ஸ்தலமாய் காணப்படும். இயேசுவானவர் தங்கி இருக்கிற ஸ்தலமாய் அது காணப்படுகிறது. நீங்க இந்த வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 7 குத்துவிளக்குன்னு சொல்லி கிறிஸ்துவுக்கு அடையாளமா இங்க காட்டப்படுது. அதே போல கிறிஸ்துவுக்கு இந்த 7 என்று சொல்லி இன்னொரு இடத்திலையும் வசனம் சொல்லுகிறார். அது இங்கே வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் 5:6 நான் வாசிக்கும் போது அந்த வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாய் இருந்தது. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் என்றால் என்ன அர்த்தம்? அது கிறிஸ்துவை குறிக்கிறதா இருக்கிறது, இயேசுவை குறிக்கிறதாய் காணப்பட்டது. அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாராம்? அவர் 7 கண்களை உடையவராய் இருக்கிறார், 7 கொம்புகளை உடையவராய் இருக்கிறார். நம் அநேக நேரம் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லும் போது நாம் நினைத்தவைகளும் அல்லது நம்முடைய மனதில் தோன்றுகிறதும், ஏன் நாம் பார்த்த படங்களும் கூட ஒரு பாவமான ஆடு அடிக்கப்பட்டதை போலையும் அது மேல ரத்தம் சிந்திருக்கிறது மாதிரிதான் படங்களை நம்ம பார்த்திருப்போம். நம்முடைய கண்கள், நம்முடைய நினைவுல, நம்முடைய மூளைக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள், அப்படிப்பட்ட ஒரு படம் போன்ற தோற்றம் தான் நம்முடைய மூளையிலும் தோன்றி இருக்கும். ஆனா அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியார் எப்படி இருக்கிறார் பாருங்க, 7 கண்களை உடையவராய் இருக்கிறார். ஒரு ஆட்டுக்கு 7 கண்களுடையதாய் இருக்கின்றால் அதுதான் கிறிஸ்துவின் ஆட்டுக்குட்டியானவர். 2வது, அந்த ஆடு எப்படிப்பட்டதா இருக்கான்? 7 கொம்புகளை உடையதாய் இருக்கிறது. அந்த கண்கள் என்ன செய்கிறதா? அந்த 7 கண்கள் பூமிக்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளாம். இது கிறிஸ்துவினால் அனுப்பப்படுகிற 7 ஆவிகளை குறிக்கிறதாய் காணப்படும். இப்படி விசேஷமான 7 கண்களை உடைய 7 கொம்புகளை உடைய ஆட்டுக்குட்டியானவராகிய மனுஷ ரூபத்தை உடையவர் தான் இந்த குத்துவிளக்கின் மத்தியிலே நிலைத்திருக்கிறவராய் காணப்படுகிறார். அப்ப இது எதை காட்டுகிறது? தேவன் எப்படிப்பட்டவராய் காணப்படுகிறார்? தம்முடைய ஜனங்களோடு நிலைத்திருக்கிறவராய் காணப்படுகிறார், தம்முடைய ஜனங்களோடு வாசம் பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். இங்க வசனம் சொல்லுது, மத்தேயு புஸ்தகம் 28வது அதிகாரம் 20வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொண்டபடி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா நாட்களிலும் நான் உங்களோடு இருப்பேன். அப்ப இந்த குத்துவிளக்கு எதை அடையாளமாய் காட்டுகிறது? அது தேவ ஜனத்தோடு வாசம் பண்ணுகிறதை கண்டது. இங்கு சொல்லப்படுகிற குத்துவிளக்கு தேவ பிள்ளைகளையும் அதில் காணப்படுகிற, அதில் வாசம் பண்ணுகிறவர் தேவன் நம்மளோடு வாசம் பண்ணுகிறதை வசனம் சுட்டி காட்டுகிறதாய் காணப்படுது.
இங்க வசனம் சொல்லுது, நம்ம ஆதாரமாய் வாசித்த, மூலதனமாய் வாசித்த யாத்ராகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 19வது வசனத்துல வாசித்தோம்னா, அங்கு எத்தனை விளக்குகள் காணப்படுதான், எத்தனை பூக்கள் அங்கு காணப்படுதான்? 6 பூக்கள் காணப்படும். நான் சொன்னேன் 7 விளக்கு இருக்கு, ஆனா 6 பூ தான் இருக்கு என்று நீங்க வசனம் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த தண்டு பகுதியில் இருக்கிற பூக்கள் இங்க கணக்கு வராது. அதைத்தான் நாம் ஏற்கனவே பார்த்தோம். அது என்ன பூக்களை காட்டுகிறது? அது தேவஜனத்தில் இருக்கிற சபைக்குள்ளாய் இருக்கிற அடையாளத்தை காட்டுகிறது என்று கடந்த சில நாட்களுக்கு முன்பாய் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஆனால் இன்றைக்கு அந்த குத்து விளக்கிலிருந்து வருகிற 6 குழாய்கள் இருக்கல்லவா, 6 கிளைகள் இருக்கல்லவா, அதில் இருக்கிற பூக்களை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். இந்த 6 கிளைகள் எதை காட்டுகிறது என்றால், ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டிய 6 விதமான தேவனுடைய பூக்கும் தன்மையை காட்டுகிறது. இன்னொரு விதத்திலே சொல்ல போனா, இந்த 6 கிளைகள் எதை காட்டுகிறது என்றால், இதே ஒரு தேவ ஜனத்துக்குள்ளாய், ஒரு தேவ பிள்ளைக்குள்ளாய் இருக்க வேண்டிய 6 ஒளிவிட்டக்கூடிய, மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க வேண்டிய 6 அடையாளங்களை காட்டுகிறது. இந்த 6 அடையாளங்கள் ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில ரொம்ப அவசியமாய் இருக்கிறது. அதுதான் புறஜாதிக்கும் மற்றவர்களுக்கும் ஒளியாய் மாறுகிறது. தீபமாய் மாறுகிறது. கண்டில் இருக்கிற 3 பூக்களை மாற்றம் நம்ம மாறக்கூடாது. கிளையில் இருக்கிற 6 கிளையின் அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். இந்த 6 அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டியது அவசியமாயிருக்கு. இந்த 6 அடையாளங்கள் எதை காட்டுகிறது? வேதம் சொல்லுது, தாவீது கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் இருந்தான். தாவீதின் சந்ததியில் தான் கிறிஸ்து பிறந்தார். அப்ப இன்னொரு விதத்துல சொல்ல போனா, இன்னொரு வசனம் சொல்லுகிறது, தாவீது தேவனுக்கு இருதயத்திற்கு ஏற்றவனாய் இருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தரோ தாவீதோடு நிலைத்திருந்தார். அவன் தேவனுக்கு பிரியமான ஒரு குத்து விளக்காய் அநேகருக்கு ஒளியை கொடுக்கிறவனாய் வாழ்ந்தான். அப்ப அவனுடைய வாழ்க்கையில காணப்பட்ட இந்த 6 அடையாளங்கள் என்ன, அது எதை காட்டுகிறது என்று தியானித்து இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அதை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாம் ஜெபிப்போமாக. வசனம் சொல்லுகிறது, 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 18வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லெகேமின் ஆகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, அவன் யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றான். வசனம் தெளிவாய் சொல்லுது பாருங்க. குத்து விளக்கின் மத்தியிலே தங்கி இருக்கிற தேவன், குத்து விளக்கின் அடையாளமான மனுஷர் மத்தியிலே கர்த்தர் தங்கி இருக்கிறார்னா, அவங்க இடத்துல 6 விதமான அடையாளம் இருக்கிறது, 6 விதமான கிளைகள் இருக்கிறது. அந்த 6 விதமான கிளைகளிலே 6 விதமான பூக்கள் என்கிற அடையாளம் இருக்கிறது. ஒரு செடிக்கு, ஒரு மரத்துக்கு ஒரு பூ எப்படி அடையாளமா இருக்கிறதோ, அதே போல் தேவன் வாசம் பண்ணுகிற மனுஷனுக்கு இந்த 6 அடையாளம் என்கிற பூக்கள் இருக்கிறது. அது என்னென்ன அடையாளமா? அந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுது பாருங்க. அவன் முதலாவது வாசிப்பதில் தேறினவன், 2வது பராக்கிரமசாலி, 3வது யுத்த வீரன், 4வது காரிய சமர்த்தன், 5வது அவன் சௌந்தரியம் உள்ளவன், 6வதோ கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அப்ப இந்த வசனங்கள் எதை காட்டுகிறது? ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில இந்த 6 அடையாளங்கள் நமக்கு அவசியமா இருக்கிறது. இந்த 6 அடையாளங்கள் எதை சுட்டி காட்டுகிறது என்று நாம் பார்த்து நாம் ஜெபிப்போமாக. முதலாவது தாவீதுக்குள்ளா இருந்த அடையாளம் என்ன? தாவீதுக்குள்ளா இருந்த முதல் பூ என்னவா இருக்கிறது? அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது, வாசிப்பதில் தேறினவன். வாசிப்பதில் தேறினவன். இங்கு சொல்லப்படுகிற வாசிப்பதில் தேறினவன் என்றால் என்ன அர்த்தம்னா,
அதை நம்ம புத்தகம் வாசிக்கிறதை குறித்து நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது. அவன் படிக்கிறதுல தேறினவன் என்பதற்கு அடையாளமா இங்க இந்த வசனம் சொல்லவில்லை. நீங்க வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா தானியேலை குறித்து சொல்லுது. தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம வாசித்தோம்னா அவனை குறித்து வசனம் சொல்லுது, 4 வாலிபர்களும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவிலும் சமர்த்தியத்திலும் கொடுத்தார். இவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க? சகல எழுத்திலும் ஞானத்திலும் உள்ளவர்களா இருக்கிறாங்க. சகல எழுத்தில் ஞானம் உள்ளவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா எழுத்துகளையும் அவர்கள் புரிந்து கொள்ளத்தக்கதுள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள். அதுல வசனம் சொல்லுது, தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாய் மாற்றினார். இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மற்றும் தானியேல் இவர்கள் எல்லா எழுத்துக்களை படிக்கத்தக்க வல்லமையுள்ளவர்களாய் இருந்தார்கள். நேபுகாத்நேச்சாரனுடைய குமாரன் பாவம் செய்யும் பொழுது அங்கு ஒரு விரல் எழுதின உடனே தானியேல் தான் அதனுடைய விளக்கத்தை சொல்றான். அப்ப அவர்கள் சகல எழுத்திலும் தேறினவர்களா இருந்தாங்க. ஆனா தாவீதை குறித்து சொல்லப்படுற வாசிப்பதில் தேறினவன் என்பது அது எழுத்தின்படி அல்ல. அவை எழுத்தை வாசிக்கிறதுல, புத்தகம் படிக்கிறதுல, அன்றைக்கு இருந்த தேவ வாக்கியத்தை படிக்கிறதுல தேறினவன் அது கிடையாது. இங்கு சொல்லப்படுகிற வாசிப்பதில் தேறினவன் என்றால் என்ன அர்த்தம்? அவன் கிண்ணறம் வாசிப்பதில் தேறினவனாயிருந்தான். அவன் தேவனை துதிக்கிறதிலே தேறினவனாயிருந்தான். அவன் வாசிப்பதில் தேறினவனாய் இருந்தால் என்றால் என்ன அர்த்தம்? வசனம் சொல்லுது பாருங்க. அப்பொழுது தாவீது சவுலின் இடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றான். இவன் அவனை மிகவும் சிநேகித்தான். அவனுக்கு இவன் ஆயுததாரியாய் மாறினான். என்ன நடக்கிறது? சவுலுக்கு அசுத்தாவை பிடிக்கிறது. உடனே சவுல் குணமாகணும். அதற்கு என்ன செய்யறாங்க? தாவீதை கொண்டு வர்றான். தாவீதை கொண்டு வந்து அவன் முன்பாக, சவுலுக்கு முன்பாக நிற்கிறாங்க. சவுலுக்கு முன்னாடி நிக்க ஆரம்பிச்ச உடனே தாவீது என்ன செய்யறான்? தன்னிடத்தில் இருக்கிற சுரமண்டலத்தை எடுத்து தன் கையில வாசிக்க ஆரம்பிச்சான். அப்ப இங்க வாசிப்பதில் தேறினவன் என்றால் என்ன அர்த்தம்? அவன் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதுல தேறினவனாய் இருந்திருக்கான். இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதுல, அதாவது நம்ம இந்த நாட்கள்ல சொல்லுகிற கிட்டார், இந்த காரியங்கள், வாத்தியங்கள் இருக்கு அல்லவா, அந்த வாத்தியங்கள் வாசிக்கிறதுலே அவன் தேறினவனாய் காணப்படுகிறான். இந்த வாக்கியம் வாசிக்கிறதுல தேறிதல் என்பது எதை காட்டுகிறது? அது எதனுடைய அர்த்தமாய் காணப்படுகிறது? எசேக்கியேலின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 32வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை இப்படியே சொல்லுகிறது, இனிய குரலின் கீத வாக்கியம் வாசிப்பதில் சாமர்த்தியமுடையவன். வாசிப்பதில் தேறினவன் என்றால் என்ன அர்த்தம்? தாவீது சாமர்த்தியம் உடையவனாய் காணப்படுகிறான். தாவீது எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான் பாருங்க. அவன் சாமர்த்தியம் உடையவனாய் இருக்கிறான். அவன் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதுல சாமர்த்தியம் உடையவன். எந்த இடத்துல எப்படிப்பட்ட வாத்தியங்களை வாசிக்கணும், எந்த இடத்துல எப்படிப்பட்ட காரியங்களே அந்த வாத்தியங்களை பிளே பண்ணு சொல்றதுல அவன் ஞானம் உள்ளவனாய் இருந்திருக்கான். அவன் வாக்கியம் வாசிக்கிறதுல வெகுளி அல்ல, அதுல சாமர்த்தியம் உடையவன் என்றால் என்ன அர்த்தம்? அவன் கர்த்தரை துதிக்கிறதுல மிக சாமர்த்தியம் உள்ளவனாய் காணப்பட்டான். யோசித்து பாருங்க, அவனோடு இருந்த சகோதரர்கள் எத்தனையோ பேர். அவங்க பார்க்கிறதுக்கே நல்ல பராக்கிரமசாலியா இருந்தாங்க. அவர்கள் போர் வீரர்களா இருந்தாங்க. ஆனா அவங்க யாருமே தேவனுக்கு பிரியமானவர்களா இருந்தார்கள் என்று வேதம் சொல்லப்படவில்லை. அதே நேரத்துல அவர்கள் யாருமே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் என்றும் சொல்லப்படவில்லை. ஆனா தாவீது பராக்கிரமசாலியை போல பெரிய உடம்புடையவனாய் இல்லை, போர் வீரனுக்குரிய உடம்பும் அவன்கிட்ட இல்லை. அவன் சாதாரண ஆடு மேய்க்கிறவனாய் இருந்தான், சாதாய் வயல்வெளியில இருக்கிறவனாய் இருந்தான், காடுகளிலே உலாவுகிறவனாய் இருந்தான். ஆனாலும் அவன் தேவனுக்கு ஏற்ற மனுஷனாய் மாறினான். காரணம் என்ன? அவன் வாசிப்பதில் தேறினவனாயிருந்தான்.
அவன் கர்த்தரை துதிக்கிறதிலே சாமர்த்தியம் உடையவனாயிருந்தான். அந்த வாசனம் சொல்லுகிறது பாருங்க, எசேக்கியேல் 33:2 சொல்லுது, 32 சொல்லுது பாருங்க, நீ இனிய குரலிலும் கீத வாத்தியம் வாசிப்பதில் சாமர்த்தியம் உடையவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதே வார்த்தை விளக்கத்தை சொல்லுது பாருங்க, அவர்கள் வார்த்தையை கேட்கிறார்கள், ஆனாலும் அவைகளின் படி செய்ய மாட்டான். என்ன அர்த்தம்? இவனுக்கு, இந்த தாவீதுக்கு தெரியும் எப்படி கர்த்தருக்கு பிரியமா வாழ்றது, எப்படி அவனுடைய நடக்கை கர்த்தரை துதிக்கிறதா இருக்கும். இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் கர்த்தரை துதிக்கிறதுனா என்ன நினைக்கிறாங்கன்னா, நல்ல பாட்டு பாடணும், நல்ல கீத வாக்கியங்களை வாசிக்கணும், நல்ல தேவனுக்கு துதிக்கணும்னா நல்ல கத்தி கத்தி நல்ல தேவனை துதிக்கணும், அழுது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும்னு நினைக்கிறான். அது ஒரு பக்கத்துல உண்மையா இருந்தாலும் கர்த்தரை துதிக்கிற துதி என்பது இன்னொரு விதத்துல இன்னொரு காரியத்தையும் கற்றுக் கொடுக்கிறது. அது என்னவென்றால், நம்முடைய நடக்கை கர்த்தரை துதிக்கிறதா இருக்கணும். நாம் எல்லா இடத்திலும் போய் விழுகிறவர்களா இருக்க கூடாது. நம்முடைய நடக்கை சாமர்த்தியம் உள்ளதாய் இருக்கணும். நம்முடைய நடக்கை சாமர்த்தியம் உள்ளதாய் காணப்படணும். நம்முடைய நடக்கை, நம்முடைய வாழ்க்கை கர்த்தரை துதிக்கிற துதியாய், ஆராதனை செய்கிற துதியின் நடக்கையாய் காணப்படணும். வாய்களினால் தேவனை துதித்து, பாடல்களினால் கீர்த்தனம் பாடி கர்த்தரை துதித்து நம்முடைய நடக்கை கர்த்தருக்கு பிரியமில்லாமல் இருந்தால் அது ஒருபோதும் புத்தியுள்ள ஆராதனையா இருக்காது. ஒருபோதும் கர்த்தரை துதிக்கிறது துதியா இருக்காது. நீங்க தேவனை பாட்டு பாடி துதிக்கிறவங்களோ இல்லையோ, உங்க வீட்டுல நீங்க இருக்கிற இடத்துல மியூசிக் போட்டு பாட்டு பாடுறீங்களோ இல்லையோ, உங்கள் நடக்கையிலே கர்த்தரை துதிக்க பழகுங்க. உங்களுடைய கிரியைகளிலே கர்த்தரை துதிக்க பழகுங்க. கர்த்தருக்கு பிரியமானது எது, கர்த்தரால் அருவருக்கத்தக்கது எது என்று வேறு பார்த்து சாமர்த்தியமாய் நடக்க பழகுங்க. வசனம் சொல்லுது பாருங்க, இந்த சாமர்த்தியம் உடையவர்களுக்கு இருக்கிற அடையாளம் என்ன தெரியுமா? அவர்கள் எப்போது துதிச்சுகள்லாம் இருக்க மாட்டாங்க. அவர்களுக்குள்ள இருக்கிற ஒரு அடையாளம் என்னவென்றால், எரேமியாவின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் அந்த வார்த்தை சொல்லுகிறது, நான் பாபிலோனுக்கு விரோதமாய் வடதேசத்திலிருந்து பெரிய ஜாதியை கூட்டத்தை எழுப்பி அதை வர பண்ணுவேன். அந்த வசனத்தின் அந்த பகுதி இப்படியா சொல்லுது பாருங்க, அவர்களுடைய அம்புகள் சாமர்த்தியம் உள்ளது. அவர்கள் அம்புகள் சாமர்த்தியம் உள்ளது. அதனால என்ன நடக்குமா? அந்த வசனத்தின் கடைசி வார்த்தை சொல்லுது, அவர்கள் விருதாவாய் திரும்புவது. இதுதான் சாமர்த்தியம் உள்ளவனுடைய அடையாளம். கர்த்தருக்காய் அம்புகளை போல் புறப்படுகிறவர்கள், கர்த்தருக்காய் தங்கள் நடக்கையிலே கர்த்தரை துதிக்கிறவர்கள். அவங்க ஒரு காரியத்தை செய்ய நினைச்சிட்டாங்கன்னா, அவங்க ஒரு காரியத்தை கர்த்தரை துதிக்கிறக்காய் செய்ய நினைச்சிட்டாங்கன்னா அதை தடை செய்ய ஒருவனாலும் கூடாது. அது ஒருபோதும் அது விருதாவாய் அவனிடத்துல திரும்பாது. அவன் விருதாவாய் அவன் காரியத்தை விட்டு விலகிறது கிடையாது. இது எதை காட்டுகிறது? தேவனுக்காய் நம்முடைய நடக்கையிலே கர்த்தரை துதிக்கணும் நீங்க முடிவெடுத்துட்டீங்கன்னா பாவம் உங்களை மேற்கொள்ள கூடாது, அக்கிரமம் உங்களை மேற்கொள்ள கூடாது, அசுத்தம் உங்களை மேற்கொள்ள கூடாது. நீங்கள் அதில் சாமர்த்தியமாய் அதை ஜெயிக்கிறவர்களாய் காணப்படணும். சாமர்த்தியமாய் அதை மேற்கொள்ளுகிறவர்களாய் காணப்படணும். அது ஒரு திரும்ப. வசனம் சொல்லுது, தாவீது எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான்? வாசிப்பதில் தேறினவனாய் இருக்கிறான். இதற்கு இன்னொரு உதாரணம் என்ன தெரியுமா? தாவீது சாலமோன்ட்ட கொண்டு வந்துடுறாங்க. அவன் என்ன செய்யறான்? அவன் சுரமண்டலத்தை எடுத்து வாசிக்கிறான். வாசித்த உடனே சவுலுக்குள்ளா இருந்த அசுத்தாவி வெளியேறினான். அதை என்ன எதற்காக கூப்பிட்டுட்டு வந்தாங்க? அவனை சவுலிடத்துல அசுத்தவை விரட்டதான். அது நிறைவேறிச்சு. ஆனா அங்க இன்னொரு காரியம் நடக்குது. என்ன? அதைத்தான் நாம் வாசித்தோம். அவன் சவுலோ தாவீதை மிகவும் நேசித்தான். அதனால் தாவீது சவுலுக்கு ஆயுததாரியாய் மாறினான்.
சாதாரணமா ஆடு மேய்க்கிறவன் இப்ப ஆயுததாரியாய் மாறி. ஆயுததாரி என்றால் என்ன அர்த்தம்னா, சவுலனுடைய முக்கியமான ஆயுதங்கள் எல்லாம் இவன் கையில தான் இருக்கும். இவன் சவுலுக்கு ஒரு ரைட் ஹேண்ட போல. இதுதான் சாமர்த்தியம். அவனை கொண்டு வந்த காரியம் நிறைவேறினது மாத்திரமல்ல, அவன் கர்த்தரினால் உயர்த்தப்பட்டவன். இப்படிப்பட்ட சாமர்த்தியம், இப்படிப்பட்ட வாசிக்கதில் தேறினவர்களாய் நாம் காணப்படணும். கர்த்தருக்காய் வாழுகிற வாழ்க்கையிலே நாம் சாமர்த்தியம் உள்ளவர்களாய் இருக்கணும். நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய நடக்கைகள் கர்த்தரை துதிக்கிறதா இருக்கணும். நம்மளிடத்திலிருந்து புறப்படுகிற துதி சத்துருக்களை துரத்துகிறதா இருக்கணும். நம்மளிடத்திலிருந்து புறப்படுகிற நடக்கையின் துடி சத்துருக்களின் அசுத்தங்களை வெளியே எரிகிறதா. இதுதான் வாசிப்பதில் தேறினதை காட்டுகிறது. அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கனா, நம்முடைய நடக்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? அது கர்த்தரை துதிக்கிறதா இருக்கிறதா? அது சத்துருக்களை துரத்துகிறதா இருக்கிறதா? அது உங்களை ஆயுததாரியாய் மாற்றுகிறதா என்பதை நிதானித்து பாருங்க. அப்படிப்பட்ட துதி நம்முடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் நாம் ஒருபோதும் வாசிக்கிறதில் தேறினவர்களாய் இருக்க முடியாது. நாம் ஒருபோதும் கர்த்தர் வாசம் பண்ணுகிற குத்து விளக்கின் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே, நான் வாசிக்கிறதிலே தேறினவனாய் மாறும். நான் வாசிக்கிறதிலே தேறினவனாய். இரண்டாவதாக தாவீதின் விளக்கின் பூ என்னவாய் இருக்கிறது? அந்த 6 பூக்களிலே 2வது பூ என்னவாய் காணப்படுகிறது? வசனம் சொல்லுகிறது. 1 சாமுவேலின் புத்தகம் 16வது அதிகாரம் 18வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி. 2வது தாவீதினிடத்தில் இருந்த அடையாளம் என்ன தெரியுமா? அவன் ஒரு பராக்கிரமசாலி. அவன் தேவ சமூகத்திலே காணப்பட்ட ஒரு பராக்கிரமசாலி. இந்த பராக்கிரமசாலினா என்ன அர்த்தம் தெரியுமா? வசனம் சொல்லுது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, ஹூஸ் நிம்ரோத்தை பெற்றான், இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான், இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாய் இருந்தான். இவன் எப்படிப்பட்டவன்? பராக்கிரமசாலி என்றால் யார்? அவன் ஒரு வேட்டைக்காரன். அவன் பட்சிக்கும்படி புறப்பட்டால் அதை பட்சிக்காமல் வெளி திரும்ப மாட்டான். அவன் யுத்தத்துக்கு புறப்பட்டால் யுத்தத்தை ஜெயத்தை காணாமல் திரும்ப மாட்டான். அவன் ஒரு வேட்டைக்காரன். வேதத்திலே 2 விதமான பராக்கிரமசாலிகள் இருக்கிறான். 2 விதமான வேட்டைக்காரர்களை குறித்து வசனம் சொல்லுகிறது. ஒன்னு நாம் வாசித்த ஆதியாகமம் 10:8. அந்த 10:9 சொல்லுது, அவன் கர்த்தருக்கு முன்பாய் இருக்கிற வேட்டைக்காரன். கர்த்தருக்கு முன்பாய் இருக்கிற பலத்த வேட்டைக்காரன். 2வது ஒரு வேட்டைக்காரனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அது எங்க இருக்கு? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 27வது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லுது, இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையிலே வல்லவனும் வன சஞ்சரியுமாய் இருந்தான். முதல்ல பார்த்த வேட்டைக்காரன் கர்த்தருக்கு முன்பாய் இருக்கிற வேட்டைக்காரன். 2வது இருக்கிற வேட்டைக்காரன் யார்னா? வன சஞ்சரி. வன சஞ்சரி. இவன் கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிறவன் அல்ல, இவன் ஒரு வன சஞ்சரியாய் காணப்படுகிறான். இந்த வன சஞ்சரி என்றால் என்ன அர்த்தம்? இவன் வனாந்தரத்திலே சுற்றி திரிகிறவனாயிருப்பான். இவன் கூடாரத்திலே வாசம் பண்ண மாட்டான். இவன் கூடாரத்துல தங்கி இருக்க மாட்டான். எப்போது பார்த்தாலும் இவனுக்கு அழைத்து திரிகிறதா வேலையே. எப்ப பார்த்தாலும் சுத்தி திரிகிறதா வேலையே. வேதம் சொல்லுது, கர்த்தர் தம்முடைய கூடாரத்திலே அவர் வாசம் பண்ணுகிறார். இந்த கூஸ் நிம்ரோத் என்பவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? இந்த கூஸ் நிம்ரோத் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் பாருங்க. கர்த்தருக்கு முன்பாய் இருக்கிற வேட்டைக்காரன். வேட்டைக்காரன் என்றால் நமக்கு நல்லா தெரியும்.
அவன் பட்சிகளை வேட்டையாடுகிறவனும் அவனுக்கென்று இரைகளை தேடுகிறான். எதை காட்டுகிறது? அவனுடைய ஆதாயத்திற்காக அவன் வாழுகிறான். அப்ப வேதத்துல 2 விதமான கூட்டத்தார் சொல்றோம். தங்கள் பலத்தை நம்பி வாழ்றவங்க, 2வது கர்த்தருடைய பலத்தை நம்பி வாழ்றாங்க. அதுதான் இந்த 2 மனுஷர் இன்னைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிறனா. நம்முடைய ஜீவியம் இன்று எப்படி காணப்படுகிறது? நாம வேட்டக்காரங்க தான். நாம அநேக ரட்சிப்புகளை நடத்தும்படி ஆயத்தப்பட்டவங்க தான். நாம வேலை செய்கிற இடத்துல நல்ல திறமையா வேலை செய்யறவங்க தான். நாம வைக்கிற கண்ணிகளே மாட்டிக்கொள்ளுகிற பட்சிகளும் உண்டு, விலங்குகளும் உண்டு. எல்லா விதத்திலும் ஆதாயம் தேடுகிறவர்களுக்கு தான். ஆனால் நம்முடைய ஜீவியம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? நான் நல்ல திறமையானவன், நான் என்னால எல்லாம் முடியும், நான் வேட்டு கண்ணி வச்ச யாருனாலும் விழுந்துருவாங்க, என் பேச்சினால எல்லாரும் விழுந்துருவாங்க, என்னிடத்துல இருக்கிற ஞானத்தினால எல்லாருக்கும் முன்பாய் நான் உயர்வாய் இருப்பேன்னு சொல்லி நாம பெருமை பாராட்டி வனாந்திரத்திலே சுற்றி திரிகிறவர்களா இருக்கிறோமா? அல்லது நிம்ரோத்தின் குமாரனை போல நான் வேட்டைக்காரன் தான், ஆனால் கர்த்தருடைய பலத்தினால் நான் வேட்டையாடுகிறேன், நான் கர்த்தருடைய பலத்தினால் கிரியை நடப்பிக்கிறவன், நான் என் பலத்தினால் எதையும் செய்யாமல் கர்த்தர் என்னை நடத்துகிறார், அவராலே ஆனது என்று சொல்லி தேவனுடைய பலத்தினால் நாம் நடக்கிறவர்களாக இருக்கிறோம். தாவீது அவன் ஒரு பராக்கிரமசாலி. ஆனா அவன் எப்படிப்பட்ட பராக்கிரமசாலினா, கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாய் நிற்கிற பராக்கிரம். அவன் எப்பொழுதும் தேவனை முன்பாய் வைத்து நடக்கிறவனாயிருந்தான். எப்போதும் தேவனை முன்பாய் வைத்து கிரியை செய்கிறவனாயிருந்தான். அவன் எது செய்தாலும் கர்த்தரை முன்பாய் வைத்து செய்தான். அவன் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய தவறு வருது. என்ன தவறு வருது? அவனுடைய போர் வீரனுடைய மனைவியை இச்சித்து எடுத்துக்கொள்றான். இப்ப நாத்தான்வேல் தீர்க்கதரிசி சொல்றான், நீ முன்னொரு மனுஷனுடைய ஆடை திருடுனது போல அவன் மனைவி எடுத்துட்ட. உடனே தாவீது என்ன செய்யறான்? தன் சட்டையை கிழித்து கொண்டு கர்த்தர் சமூகத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறான். ஆனா கர்த்தர் சொல்லிட்டாரு, பெரிய தண்டனை இன்னைக்கு வரும். என்ன நடக்குது? அவனுடைய குமாரன், அதாவது பாலகன் உயிரோடு அப்பதான் பிறந்திருக்கிறான். ஆனா அவன் மரித்து போகிறான். இவன் பாவத்திலே பிறந்த அந்த குழந்தை மரித்து போகிற வியாதி பட்டிருக்கிறது. இப்ப தாவீது என்ன செய்யறான்? அவன் சொல்றான், தேவ சமூகத்துல வந்து ஜெபிக்கிறான். கட்டிலே ஏறாம தரையில படுத்து அழுது புரண்டு ஜெபிக்கிறான். ஆனா அங்க என்ன நடக்குது? கர்த்தர் அதுல அவனுக்கு இரக்கம் பாராட்டல. அவன் பாவத்தினாலும் இச்சையினாலும் வந்த வித்தாகிய அந்த கற்பத்தின் கனியை அவர் கொடுக்கவில்லை. அவர் தம்மோடு இருக்கும்படி அந்த பிள்ளையை எடுத்த உடனே தாவீது என்ன செய்யறான்? அவனுடைய உபவாசத்தை விட்டுட்டு உடனே எழுந்து தன் ராஜ்யபாரத்தின் காரியங்களை பார்க்க போயிட்டான். இது எதை காட்டுது தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது காட்டுகிறது. அவன் குமாரன் மரித்து போனானே, அவன் பாலகன் மரித்து போனானேன்னு சொல்லி கர்த்தரை விட்டுடாது. கர்த்தரை முறுமுறுக்கல. கர்த்தர் சமூகத்துல வந்து கர்த்தருக்கு விரோதமாய் கிரியை நடக்கல. அவன் சொன்னா, நான் செய்த பாவத்தினால் வந்த விளைவை நான் அறுத்தேன். அதனால் இனிமே நான் உபவாசம் இருந்து என்ன செய்ய, நான் இனிமே அழுது புலம் என்ன செய்யன்னு சொல்லி அவன் எழுந்து சாப்பிட போனான். இது எதை காட்டுது தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் நாம் தேவனை முதன்மையாய் வைக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. எல்லாவற்றிலும் தேவனை நம்பி வாழுகிறவர்களாய் நாம் காணப்படணும். நாம் பராக்கிரமசாலியா இருக்கலாம், நாம் திறமையிலே தேறினவர்களா இருக்கலாம், ஞானவான்களா இருக்கலாம், யாராய் இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு முன்பாய் இருக்கிற பராக்கிரமசாலியாய் நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு முன்பாய் இருக்கிற வேட்டைக்காரர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்திலே நிறைய தேவ பிள்ளைகள், நிறைய போதகர்கள் விழுந்து போக காரணம் என்ன தெரியுமா? எதிலே விழுந்து போகிறார்கள் தெரியுமா? அவர்கள் காம விகாரத்திலே தப்பித்திருப்பாங்க, விபச்சாரம் செய்யாமல் வாழ்ந்திருப்பாங்க, செய்யாமல் அவங்களை உயர்த்தி இருப்பான். அவங்க மூலமா நிறைய பேரை கர்த்தர் ரட்சிப்புகளை நடத்தும்.
அவங்க மூலமாய் கர்த்தர் அற்புத அடையாளங்களை செய்வார். இவர்கள் வேட்டைக்காரர்களை போல நிறைய பேரை ரட்சிப்புகளை நடத்துவாங்க. அந்த அனுபவம் வர 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 ஒரு கட்டத்துல என்ன செய்வாங்கன்னா, என்னாலதான் இந்த அற்புதம் நடக்குது, என்கிட்ட வந்தாதான் உங்களுக்கு சுகம் கிடைக்கும், என்கிட்ட மட்டும்தான் கர்த்தர் இருக்கிறார், என்கிட்ட மட்டும்தான் கர்த்தருடைய வார்த்தை இருக்கு, என்கிட்ட வந்தீங்கன்னா மட்டும்தான் சுகம் கிடைக்கும், என்ன பின்பற்றி வாங்க, என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறேன். அது வரைக்கும் கர்த்தர்ட்ட வாங்க, கர்த்தர் உங்களுக்கு சுகம் கொடுப்பான்னு சொன்ன வாய் இன்னைக்கு அப்படியே என்னவா மாறினா, அந்த நேபுகாத் நேச்சர் சொன்னது போல, நான் கட்டின மகாபாபிலோனே என்று சொன்னானே, அதே போல இவர்கள் அது சொன்ன ஆரம்பி. இப்படி சொல்லுகிற தேவ பிள்ளைகள் வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் பாவத்தை போவார். ஒரு ஊழியக்காரை குறித்து நான் கேள்விப்பட்டேன், நான் பார்த்தது கிடையாது, அவர் பிரசங்கத்தை கேட்டது கிடையாது. ஆனால் நான் பைபிள் காலேஜ்ல படிக்கும் போது கேள்விப்பட்ட ஒரு காரியம் என்னன்னா, அவர் நல்ல பெரிய ஊழியக்காரர், அவர் மூலமா பெரிய அற்புத அடையாளங்கள் நடந்திருக்கு, அவர் மூலமா நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்க. ஆனா கடைசியில என்ன சொல்லிட்டாருன்னா, நான் தான் வர வேண்டிய கிறிஸ்து என்று சொல்லுகிறேன். நான் தான் வர வேண்டிய கிறிஸ்து. இது என்ன காரியம் தெரியுமா? இதுதான் பிசாசின் வஞ்சனை. நாம் ஜெபத்திலே பெருகும் பொழுது, வேத வாசிப்பிலே பெருகும் பொழுது, கர்த்தரால் பயன்படுத்தப்படும் பொழுது, நாம் போகிற இடத்திலே கர்த்தர் நம்மளை உயர்த்தும் போது, நாம் நம்மளை மனத்தாழ்மையுள்ளவர்களாய் நாம் காணப்படணும். தாவீது இதிலே பராக்கிரமசாலியா இருந்தான். அவன் மிகப்பெரிய யுத்த வீரனா இருந்தது ஒரு பக்கத்துல, ஆனா இன்னொரு பக்கத்துல அவன் பராக்கிரமசாலி என்றால் என்ன அர்த்தம்? அவன் பலன் கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. அவன் பெருக பெருக தன்னை தாழ்த்தி அவன் அங்க உட்கார்ந்து இருக்கிறான். தாவீது அவனை கொலை செய்யல. அவன் சொன்னான், கர்த்தரை அபிஷேகம் பண்ணினவர் மீது நான் கையை எப்படி போடுகிறேன்? கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நாம் பராக்கிரமசாலியா இருக்கோம், நல்ல பலத்த வேட்டையாடுகிறவர்களா இருக்கணும். ஆனா எப்படிப்பட்ட பராக்கிரமசாலியாய் வேட்டைக்காரர்களா இருக்கணும்னா, கர்த்தருடைய பலத்தை மாத்திரம் நம்பி வாழணும். கர்த்தருடைய பலத்தை மாத்திரம் நம்பி வாழணும். நம்ம ஜெபத்தினால கொஞ்சம் நன்மை வந்துருச்சுன்னா, நான் நினைச்சா எல்லாம் நடக்கும், நான் நினைச்சா நடக்கும் நமக்குள் வந்துடக்கூடாது. அதனாலதான் புதிய ஏற்பாட்டுல சொல்லுது, வசனம் சொல்லப்படுது, நீங்கள் உங்களை மேன்மைப்படுத்தாதபடி கர்த்தராலே ஆகும், கர்த்தருடைய சித்தமானால் நான் உங்களை சந்திக்கிறேன், கர்த்தர் சித்தமானால் நான் இதை செய்யறேன்னு சொல்லி பழகுகள் என்று பவுல் சொல்லி கொடுக்கிறார். ஏன்னா நாளைக்கு நீங்க உயிரோடு இருப்பீங்களான்னு தெரியாது, நாளைக்கு இதை செய்வீங்களான்னு தெரியாது. கர்த்தர் சித்தமானால் இது நடக்கும் சொல்லி பழகு. நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் கர்த்தரை உயர்த்த நாம் பழகணும். அதுல நாம் பராக்கிரமசாலியா இருக்கணும், அதுல நாம் தேறினவர்களாய் காணப்படணும். இங்க வசனம் சொல்லுது, பராக்கிரமசாலியாய் தாவீது காணப்படுறான். அவன் பராக்கிரமசாலியா இருக்கிறான்னா, ஒரு பராக்கிரமசாலி என்ன செய்வார்கள்? தேவ சமூகத்திலே காணப்படுகிற ஒரு பராக்கிரமசாலி, கர்த்தருடைய பலத்திலே காணப்படுகிற ஒரு பராக்கிரமசாலி எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்களாம்? அவர்கள் எப்படிப்பட்ட கிரியைகளை நடப்பிப்பார்களாம்? லூக்காவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 51வது வசனத்தை வாசிங்கன்னா, அந்த வசனம் சொல்லுது, தம்முடைய புயத்தினாலே பராக்கிரம் செய்தார், இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். என்ன அர்த்தம்? ஒரு பராக்கிரமசாலி முதலாவது தன்னை கர்த்தர் சமூகத்துல தாத்தி பலன் அடையணும். 2வது அகந்தையானவர்களை சிதறடிக்கணும். தன்னை மேன்மை பாராட்டுகிறவர்களை சிதறடிக்கணும். தன்னை மேன்மை பாராட்டுகிறவர்களை சிதறடிக்கணும். இதனாலதான் வசனம் சொல்லுது, ஞானவான்களை வெட்கப்படுத்த அவரோ பைத்தியங்களை தெரிந்தெடுத்தார். நாம் தேவனுக்காய் பைத்தியமானவர்கள் தான். உலகத்துல நம்மளவுடன் நல்லா தேர்னவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா அவங்களை சிதறடிக்கத்தக்கதாய் கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராயிருக்கிறார்.
அப்ப இரண்டாவது நமக்குள் இருக்கிற அடையாளம் என்ன? பராக்கிரமசாலி என்கிற மனத்தாழ்மை. பராக்கிரமசாலி என்கிற மனத்தாழ்மை நம்முடைய ஜீவியத்துல இருக்கணும். நாம் கர்த்தருக்குள் எப்போதும் நம்மளை தாழ்த்தணும். ஒருபோதும் நம் தேவனுக்குள் நம்மளை உயர்த்துகிறவர்களாய் நாம் காணப்படக்கூடாது. ஜனங்களுக்குள்ளாய் நாம் பெருமை பாராட்டுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. அப்ப முதலாவது தாவீதினிடத்தில் இருந்த அடையாளம் வாசிப்பதில் தேறினவனாய் இருந்தான். இரண்டாவது பராக்கிரமசாலி என்கிற தன்னை தாழ்த்துகிறதிலே அவன் பராக்கிரமசாலியாய் இருந்தான். மூன்றாவதாக தாவீதினிடத்தில் அடையாளம் என்ன? அந்த வசனம் சொல்லுது பாருங்க. 1 சாமுவேலின் புத்தகம் 16:18 சொல்லுகிறது, அவன் ஒரு யுத்த வீரன். அவன் ஒரு யுத்த வீரன். இங்க வசனம் சொல்லுது அவன் ஒரு பராக்கிரமசாலி. இரண்டாவது அவன் ஒரு யுத்த வீரன். யுத்த வீரன் என்றால் என்ன அர்த்தம்? யுத்த வீரன் என்பது எதை காட்டுகிறது? வசனம் சொல்லுகிறது, வேதத்திலே நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது அவன் நியாயாதிபதிகளின் புத்தகம் 20வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவன் ஒரு யுத்த வீரனாயிருந்தான். அவன் ஒரு யுத்த வீரனாயிருந்தான். இந்த யுத்த வீரன் யாரை குறித்து சொல்லுகிறது என்றால், அவர்கள் தேவனுக்காய் உறுதியாய் நிற்கிறவர்களை காட்டுகிறது. வேதம் சொல்லுது, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 18வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, அவள் செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். யுத்த வீரன் என்றால் என்ன அர்த்தம்? அது கர்த்தருக்காய் உறுதியாய் நிற்கிற அனுபவம். மரணத்துமானாலும் சரி, மரணத்துக்கே துணிந்து நிற்கிற அனுபவத்தை காட்டுகிறது. தாவீது மரணத்துக்கு துணிந்து நின்றவனாயிருந்தான். அவன் பெலிஸ்தரை மேற்கொள்ளுவதிலே பயப்படாமல் இருந்தான். கோலியாத்தை ஜெயிக்கிறதிலே பயப்படாமல் இருந்தான். சத்துருக்களை ஜெயிப்பதிலே அவன் பயப்படாமல் இருந்தான். மரணத்திலும் அவன் உறுதியாய் இருக்கிறவனாய் இருந்தான். மரணத்திலும் அவன் துணிந்தவனாய் காணப்படுறான். வசனம் சொல்லுது பாருங்க, செபுலோனும் நப்தலியும் மரணத்திலும் அவர்கள் துணிந்து நின்றார்கள். நமக்குள் அப்படிப்பட்ட வைராக்கியம் தேவ ஜனத்துக்குள் காணப்படணும். இன்னைக்கு நிறைய தேவ ஜனங்களுக்குள்ளாக மரணத்துக்கு துணிந்து நிற்கிற அனுபவம் இல்லை. நிறைய பேர் கர்த்தரை பின்பற்றுகிறதற்கான காரணம் என்ன? நிறைய பேர் தேவனை பின்பற்றுகிறதற்கான காரணம் என்ன? இன்னைக்கு ஆசீர்வாதம் வந்தா போதும், எனக்கு சமாதானம் வந்தா போதும் என்று நாம் பின்பற்றுகிறோம். அது ஒரு குழந்தையின் அனுபவம். ஆனால் தேவன் தம்முடைய ஜனத்தை எப்படி எதிர்பார்க்கிறார்? வைராக்கியத்தில் தேறினவர்களாய் எதிர்பார்க்கிறார். நான் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாய் ஒரு பாடல் கேட்கிறப்ப, அந்த பாடல் எனக்கு விருப்பப்பட்ட ஒரு பாடல் அடிக்கடி கேட்கறது உண்டு. ஆனா அது கேட்டு நான் அப்படியே அது திடீர்னு அது என் கையை விட்டு போயிருச்சு. அந்த பாடல் ரொம்ப ஆண்டுகளுக்கு அப்புறம், அநேக ஆண்டுகளுக்கு அப்புறம் போன வாரம் தான் அந்த பாடலை நான் கண்டுபிடித்தேன். அது ஒரு ஆங்கில பாடல். அது 1950க்கு முன்பாக, கிட்டத்தட்ட அந்த ஆண்டு காலங்களிலே வந்த ஒரு பாடல். அந்த பாடலுடைய வார்த்தைகள் என்னவென்றால், அது ஒரு ஆங்கில பாடல். அந்த பாடலுடைய வார்த்தைகள் என்னவென்றால், என்னை சுற்றி இருக்கிற, அந்த பாடல் இப்படியாய் சொல்லுகிறது, என்னை சுற்றி இருக்கிறவர்கள் என்னை ஒரு தரித்திரன் என்று பார்க்கிறார்கள். என்னை சுற்றி இருக்கிறவர்கள் என்னை ஒன்றும் இல்லாதவன் என்று பார்க்கிறாங்க. ஆனா நான் விரும்புகிறேன், அவங்களுக்கு தெரியாது என்னோடு தேவன் இருக்கிறார். அந்த பாடல்ல ஒரு ஸ்டான்ஸ் வருது. என்ன ஸ்டான்ஸ்? ஒரு சரணம் என்று வருகிறது. என்ன சொல்லுன்னா, என்னிடத்திலே ஐஸ்வர்யம் இல்லை, என்னிடத்திலே பணம் இல்லை, அது அளவுக்கு அதிகமான பணம் இல்லை, ஆனா என்னோடு கர்த்தர் இருக்கு.
அந்த கர்த்தர் எனக்கு நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், அந்த கர்த்தர் எனக்கு சாப்பாடு கொடுத்திருக்கிறார், அந்த கர்த்தர் எனக்கு நல்ல உடையை கொடுத்திருக்கிறார், என்னிடத்தில் ஐஸ்வர்யமும் இல்லை, அதிக பணமும் இல்லை, ஆனால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அதுவே எனக்கு போதும். இதுதான் அந்த பாடலுடைய அர்த்தமா இருக்கிறது. எதற்காக இதை நான் சொல்லுகிறேன் என்றால், ஒரு காலத்துல தேவ பிள்ளைகளுடைய பாடல் இதுவாய்தான் இருந்தது. நான் கர்த்தருக்காய் எனக்கு எது இருந்தாலும் இல்லாவிட்டால் நான் வைராக்கியமாய் இருப்பேன், நான் அவருக்காய் இரத்த சாட்சியை மறிக்கவும் நான் ஆயத்தம், நான் அவருக்காய் பாடுபடவும் ஆயத்தம், கிறிஸ்துவின் நிமித்தமாய் நான் தரித்திரனாகவும் ஆயத்தம், கிறிஸ்துவின் நிமித்தமாய் நான் எதையும் இழக்க ஆயத்தம். இதுதான் தேவனுக்குள்ளாய் இருந்த வைராக்கியம். ஆனால் இன்றைக்கு தேவ பிள்ளைகளிடத்துல இந்த வைராக்கியம் இல்லை. இந்த வைராக்கியம் இன்னைக்கு மழுங்கி போயிருச்சு. இன்னைக்கு இந்த வைராக்கியம் அநேகருக்குள்ளாய் மறைந்து போயிருச்சு. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நான் கர்த்தரை நம்பி வந்தேன், எனக்கு பாடுதான் மிச்சம், நான் கர்த்தரை நம்பி வந்தேன், எனக்கு வேதனை தான் மிச்சம், நான் அப்படி இருந்து ஏன் கர்த்தரை நான் பின்பற்றணும்? வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு இப்படிப்பட்ட பாடுகள் வரும் என்று நாங்கள் உங்களோடு இருக்கும் போதே உங்களுக்கு நாங்கள் அறிவித்ததுண்டல்லவா? பவுல் சொல்றாரு, நாங்கள் உங்களோடு இருக்கும் போதே நீங்கள் இப்படிப்பட்ட பாடுகள் உங்களுக்கு வரும் என்பதை ஏற்கனவே நாங்கள் உங்களுக்கு அறிவித்தோம் அல்லவா? இதுதான் தேவ பிள்ளையினுடைய ஜீவியம். நம்முடைய ஜீவியம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? தரித்திரத்திலும் சரி, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், மாதுளை செடி மாதுளம் பழங்களை கொடாம போனாலும், கர்த்தரை மாத்திரம் நாம் நம்பி இருக்கிறவர்களாய் இருக்கணும். எந்த விதத்திலும் நாம் கர்த்தருக்காய் உறுதியாய் இருக்கிறவர்களாய் இருக்கணும். பாவங்களுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் இருக்கணும், அசுத்தங்களுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் இருக்கணும், போராட்டங்களுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் இருக்கணும், சாபங்களுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் காணப்படணும். எல்லா விதத்திலும் நாம் கர்த்தரிடத்திலே வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கணும். நன்மைக்காய் தேவனை பின்பற்றுகிற ஜீவியம் நமக்குள் இருக்கக்கூடாது. கர்த்தருக்காய் பாடுபட ஆயத்தமாய் இருக்கணும். கர்த்தருக்காய் இரத்த சாட்சியாய் மறிக்க நாம் ஆயத்தமாய் இருக்கணும். கர்த்தருடைய கிருபையினாலே எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள முக்கியமான வார்த்தை இதுதான். என் அநேக பிரசங்கங்களிலே நான் இதை மீண்டும் மீண்டும் சொல்லுறது உண்டு. அது என்னன்னா, கர்த்தருக்காய் ரத்தம் சிந்த நாம் ஆயத்தப்படணும். அப்படிப்பட்ட உருவாக்குதல் நமக்குள்ளாய் வரணும். அப்படிப்பட்ட வைராக்கியம் நமக்குள் வல்லாக வரணும். நான் ஈக்குவடார் தேசத்திலும் சரி, மற்ற மிஷினரி ஸ்தலங்களிலே மிஷினரியா இருக்கும் போதும் சரி, நான் நிறைய இடங்களிலே கிறிஸ்தவம் இந்தியாவில் எப்படி இருக்கிறது என்று சொல்லி அந்த படங்களை போட்டு காட்டுவது உண்டு. கென்யா தேசத்திற்கு போகும்போதும் சரி, ஈக்குவடார்ல நான் ஊழியத்தில் இருக்கவும் சரி, நிறைய இடங்களிலே வாலிபர்களை ஊக்குவிப்பதற்காகவும் வாலிபர்களை உருவாக்குகிற ஊழியத்தில் இருக்கும்போது சபை ஊழியத்துல குறிப்பா இந்த படங்களை போட்டு காண்பிக்கிறது உண்டு, வீடியோஸ் போட்டு காண்பிக்கிறது. இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் இப்படி எவ்வளவு பாடுபடுறாங்க பாருங்க, எவ்வளவு அடிக்கப்படுறாங்க, எவ்வளவு ரத்தம் சிந்துறாங்க சொல்லி போட்டு நிறைய போட்டு காண்பிக்கிறது உண்டு. இதுல 2 காரியத்தை நான் உணர்ந்தது உண்டு. அது ஒண்ணு என்ன தெரியுமா? ஒண்ணு, நாங்க எடுக்கிற முக்காவாசி இமேஜஸ், 99% இமேஜஸ் நார்த் இந்தியாவில் இருக்கிற இமேஜஸா தான் இருக்கும். நார்த் இந்தியாவில் சபைகள் உடைக்கப்பட்டதும், நார்த் இந்தியாவில் சபைகள் நெருக்கப்பட்டதும், சபையின் ஜனங்கள் பாதிக்கப்பட்டதைத்தான் எடுத்து இமேஜா போடுவோம். ஆனா என்ன சொல்லுவோம்னா, தேசம் முழுக்க இது நடக்குது. அது ஒன்னை நான் உணர்ந்தேன். அப்பதான் எனக்குள் தோன்றினது, நம்ம வட தேசத்துல இருக்கிறவர்களை குறித்து நாம் சொல்றோமே, தென் தேசத்துல எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ தேவ ஜனங்கள் இருக்கிறாங்க. ஏன் அவர்களுக்குள்ள இப்படிப்பட்ட வைராக்கியம் இல்லை? ஏன் தென் மாநிலங்களில் இருக்கிறவர்கள் வட மாநிலத்துல போய் ஊழியம் செய்யறது கிடையாது? ஏன் தென் மாநிலத்தில் இருக்கிறவர்கள் வட மாநிலத்துல போய் நான் ரத்த சாட்சியை மறிக்க நான் புறப்படுகிறேன் என்று சொல்லுகிறது கிடையாது? நம் இருக்கிற பட்டணங்களிலே, நாம் இருக்கிற மாநிலங்களிலே நாம் சபையை உருவாக்கவும் கூட்டங்களை உருவாக்கவும் நாம் வாஞ்சியாய் இருக்கிறோம். ஆனால் எத்தனை பேர் கர்த்தருக்காய் இரத்த சாட்சியாய் மறிக்க பாடுள்ள ஸ்தலத்திற்கு போவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார்கள்? ஒரு காலத்திலே சபைகள் பாடுகளுக்காய் ஜனங்களை அனுப்புகிற மிஷனரியை உருவாக்குகிறதா இருந்தது.
ஆனால் இன்றைக்கோ சபைகள் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? தன்னை பெருக்குகிறதாயும் தன் ஸ்தலங்களை பெருக்கிறதாய் இருக்கிறது. அது ஒரு பக்கத்துல அது நல்லதுதான். ஆனால் இன்னொரு பக்கத்துல கர்த்தருக்காய் யார் விதையாய் மாறுவார்கள்? யார் கர்த்தருக்காய் பாடுபடுவார்கள்? யார் கர்த்தருக்காய் உறுதியாய் நிற்பார்கள்? நாம் யுத்த வீரர்களாய் இருக்க வேண்டியவர்கள். போர் முனையிலே மரணத்துக்கும் நாம் மரணத்திலே துடித்து நிற்க வேண்டியவர்கள். ஆனால் இன்றைக்கோ அறையிலே படுத்துக் கொண்டிருக்கிறவர்களாயும் கர்த்தரை துதிக்கிறேன் சொல்லிட்டு அதிலே நாம் தேறினவர்களாய் இருக்கிறோமே தவிர கர்த்தருக்காய் பாடுபடுகிறதிலே நாம் உண்மையாய் இருக்கிறதில்ல. நான் சொன்னேன், நான் இந்த படங்களை போட்டு காய்க்கும் போது ஒண்ணு எனக்குள் தோன்ற ஒரு கேள்வி, ஏன் தமிழகத்திலிருந்து நிறைய பேர் மிஷினரியா போறது கிடையாது இந்த நாட்களில? ரெண்டாவது, எனக்குள்ளா இருக்கிற கேள்வியும் சரி, நான் எல்லாத்தையும் நான் அந்த படங்கள் முடிஞ்சோன்னு கேட்பேன். என்ன கேட்பேன்னா, இப்படிப்பட்ட ஒரு குரூப் தான் எல்லா கிறிஸ்தவர்களை அடிக்குது, எல்லாரையும் வாதிக்க பண்ணுது. இவங்களை குறிச்சு உங்களுடைய எண்ணம் என்ன? உங்களுடைய யோசனை என்ன? இந்த வீடியோவெல்லாம் நீங்க பார்த்துட்டீங்க, இதை பார்த்த உடனே உங்களுக்குள்ள என்ன தோணுது? இதை நீங்க சொல்லுங்கன்னு சொன்னேன். நிறைய பேர் என்று சொல்லுவாங்க. ஏன் முக்காவாசி எல்லாரும் என்று சொல்றது என்னன்னா, இவங்கெல்லாம் காட்டு மிராண்டிகள், இவங்கெல்லாம் கிறிஸ்தவர்களை பாடுபடனே வந்தவங்க, இவங்கெல்லாம் மூர்க்கமுள்ள ஜனங்க, இவங்களெல்லாம் கர்த்தர் அழிச்சு போடணும். நிறைய பேர் சொல்ற வார்த்தை. ஆனா நான் அப்போது ஜனங்கிட்ட சொல்லுவேன், அங்க இருக்கிற வாலிபர்கிட்ட சொல்லுவேன், அந்த மனுஷர்கள் கிறிஸ்தவர்களை வாதிக்கிறது உண்மைதான். ஆனா அவங்க வாதிக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அவன் நம்பின கடவுளுக்கு அவன் உண்மையாயிருக்கிறான். அவன் நம்பின உபதேசத்திற்கு அவன் வைராக்கியம் உள்ளவனாயிருக்கிறான். அவன் கற்றுக்கொண்டதிலே வைராக்கியம் உள்ளவனாயிருக்கிறான். அவன் தன்னுடைய மார்க்கத்தை பரப்புவதிலும் தன் மார்க்கம் அழிந்து போக கூடாது, அது வளர வேண்டும் என்பதிலே அவன் வைராக்கியமாயிருக்கிறான். அந்த வைராக்கியத்தை சத்துருவானவன் தவறாய் பயன்படுத்துகிறவனாயிருக்கிறான். ஆனால் அவர்கள் நோக்கம், அவர்கள் மார்க்கம் வளரணும். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய நோக்கம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? நம்முடைய வாஞ்சி இன்றைக்கு எப்படி இருக்கிறது? வளருகிறது அல்ல, நாம் வளருகிற எண்ணத்துலதான் நம்ம காணப்படும். இதே காரியத்தை தான் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு முன்பாய் வைக்கிறார். நம்முடைய ஜீவியம் எப்படிப்பட்டதாய் இருக்கணும்? ஒரு ரட்சிக்கப்படாதவன், ஒரு விக்கிரகத்தை கும்பிடுகிறவன் தன் மார்க்கத்துக்கும் கடவுளுக்கும் வைராக்கியம் அல்லவனா இருக்கிறான் என்றால், காதுகள் இருந்தும் கேட்காததும், வாய்கள் இருந்தும் பேசாததும், கண்கள் இருந்தும் பார்க்காத ஜீவனற்ற ஒரு சிலைக்கு, ஒரு விக்கிரகத்திற்கு அவன் வைராக்கியம் அல்லவனா இருக்கிறான்னா, நாம் அவனை காட்டிலும் எத்தனை மடங்கு வைராக்கியமாய் இருக்க வேண்டும், எத்தனை மடங்கு கர்த்தருக்காய் உறுதியாய் நிற்க வேண்டும். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நாம் ஒரு செபுலோனை போல, ஒரு நப்தலியை போல மரணத்துக்கும் துணிந்து நிற்கிறவர்களாய் மாறுவோமாக, ஒரு யுத்த வீரர்களாய் மாறுவோமாக. தாவீதுக்குள்ளாய் இருந்த அடையாளம், கர்த்தருக்காய் அவன் வைராக்கியம் உள்ளவனாய் மாறி, கர்த்தருக்காய் அவன் இரத்த சாட்சியாய் மரிக்கவும் அவன் ஆயத்தமாயிறான். என்று கர்த்தர் கேட்கிறான். இன்றைக்கு எத்தனை பேர் இந்த வார்த்தையை கேட்கிற நாம் கர்த்தருக்காய் எழும்பு ஆயத்தம், கர்த்தருக்காய் பாடுபட ஆயத்தம், கர்த்தருக்காய் இரத்த சாட்சியை மரிக்க ஆயத்தம், கர்த்தருக்காய் நம்முடைய வேர்வையையும் நம்முடைய இரத்தத்தையும் நாம் சிந்த ஆயத்தம். நீங்க வேதத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 2 பேதுரு என்று நினைக்கிறேன், தவறா இருந்தால் கர்த்தர் மன்னிக்கணும். அந்த 2 பேதுரு புஸ்தகம் முழுக்க பாடுகளை குறிச்சுதான் அந்த வசனம் சொல்லியிருக்கும். எப்படி நாம பாடுபடணும், ஏன் நாம பாடுபடணும். நீங்க அந்த புஸ்தகத்தை நீங்க படிச்சு பாருங்க. 2 பேதுரு என்றுதான் நினைக்கிறேன். அந்த புஸ்தகத்தை முழுசு நீங்க படிச்சு பாருங்க. அந்த புஸ்தகம் முழுசு நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, கர்த்தருக்காய் நாம் எப்படிப்பட்ட பாடுகளை அனுபவிக்கும்படியாய் கர்த்தர் நம்மளை எப்படியெல்லாம் தெரிந்திருக்கிறார் என்று சொல்லி அதிலே நமக்கு அது கற்றுக் கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. நமக்கு அது அந்த வசனங்கள் நமக்கு சொல்லுகிறதா இருக்கிறது. நாம ஒண்ணு ஜாக்கிரதையா இருக்கணும், 2வது கர்த்தருக்காய் பாடுபடுகிறதுக்கு ஆயத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த புஸ்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. அந்த புஸ்தகத்தை படிச்சு பாருங்க. அந்த புஸ்தகம் நம்மளை கர்த்தருக்குள் தேறினவர்களாய் மாறும்.
நம்மளை கர்த்தருக்குள் தேறினவர்களாய் மாறும். வசனம் சொல்லுது, கர்த்தருக்காய் நாம் பாடுபடுகிற ஒரு யுத்த வீரர்களாய் மாறணும். ஒரு யுத்த வீரர்களாய் நாம் மாறணும். இன்னைக்கு கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை நீர் ஒரு யுத்த வீரனாய் மாற்றுங்க, என் குடும்பத்தை ஒரு யுத்த வீரனாய் மாற்றுங்க, என் பிள்ளைகளை ஒரு யுத்த வீரனாய் மாற்றுங்க. அநேகருடைய ஜெபம், நம்முடைய ஜெபம், என் பிள்ளைகள் வாழ்ந்து ஓங்கி நிற்கணும். அது உலகத்தின் மனுஷனுக்கும் இருக்கிற வாஞ்சை தான். நமக்குள்ளும் அந்த வாஞ்சை இருக்கிறது தவறு கிடையாது. ஆனால் கர்த்தருக்காய் பாடுபடுகிறதுக்கும் நம்மளுடைய சந்ததியை நாம் ஆயத்தப்படுத்தணும். கர்த்தருக்காய் உறுதியாய் நிற்கிறதற்கும் நம்முடைய சந்ததியை நாம் ஆயத்தப்படுத்தணும். அப்படி நீங்க ஆயத்தப்படுத்தினா மாத்திரமே கடைசி காலத்திலே நாம் உறுதியாய் நிற்க முடியும். அப்போ 1 சாமுவேல் 16:18 சொல்லுகிறது, தாவீது எப்படிப்பட்டவனாய் இருந்தான்? அவன் ஒரு யுத்த வீரனாய் இருந்தான். நான்காவதாக வசனம் சொல்லுது, 1 சாமுவேல் 16:18 சொல்லுது பாருங்க, அவன் காரிய சமர்த்தன். அவன் காரிய சமர்த்தன். 5வதாக அவன் சௌந்தரியம் உள்ளவன். இந்த காரிய சமர்த்தன் என்றால் என்ன அர்த்தம்? அவன்கிட்ட நீங்க ஒரு காரியத்தை கொடுத்துட்டா அதை அவன் நேர்த்தியாய் செய்து முடியும். அவன் காரிய சமர்த்தன் என்றால் என்ன அர்த்தம்? அவன்கிட்ட நீங்க ஒரு காரியத்தை கொடுத்துட்டீங்கன்னா அவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவனாய் காணப்படுவான். சவுல் தாவீதுகிட்ட சொல்றான், நீ 100 பெலிஸ்தியரின் நுனித்தோலை வெட்டிட்டு வா. வசனம் சொல்லுது, தாவீது காரிய சமர்த்தனா இருந்தபடியினாலே அவன் என்ன செய்யறான்? அவன் சவுல் சொன்னபடியே அவன் போய் 100 பேர்ல 200 பேருடைய நுனித்தோலை வெட்டி கொண்டு வந்தான். இது எதை காட்டுது? நாம் கர்த்தருக்குள்ளாக விவேகம் உள்ளவர்களாயிருக்கணும். நாம் பேதைகளாய் இருக்க கூடாது. நம் புத்தி பேதலித்தவர்களாய் இருக்க கூடாது. நம் காரிய சமர்த்தர்களாய் காணப்படணும். வசனம் சொல்லுது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனாய் இருந்தான், அவன் எகிப்தின் தன் எஜமானனுடைய வீட்டிலே இருந்தான். இந்த காரிய சித்தி என்பது என்ன தெரியுமா? காரிய சமர்த்தன் என்பது என்ன தெரியுமா? அவன் யோசேப்பு அதற்கு அடையாளம். அவன் பாவத்திற்கு காரிய சமர்த்தனாயிரான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோசேப்பை போத்திபாரின் மனைவி அழைக்கிறான். அவன் அழைக்கும் போது அவன் என்ன சொல்றான்? யோசேப்பை அழைக்கும் போது அவன் என்ன சொல்றான்? தன் எஜமானனின் மனைவி அவன் மீது இச்சை கொண்டு அவனை இழுக்கும் போது அவன் சொல்றான், வீட்டில் என்னில் பெரியவன் இல்லை, எல்லாரும் எனக்கு கீழே இருக்கிறாங்க, உன்னை தவிர எல்லாரும் எனக்கு கீழே. ஆனா அப்படியே இருந்துட்டு அவன் சொல்றான், நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? நாம் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் யுத்த வீரர்களாய் இருக்கிறோம். ஆனா இன்னொரு விதத்திலே பாவத்திலே காரிய சமர்த்தராய்களாய் நாம் காணப்படுறோம். தேவன் விரும்புகிறது என்ன, தேவனுக்கு பிரியமில்லாது என்ன என்பதிலே நாம் ஞானம் உள்ளவர்களாய் இருக்கணும், விவேகம் உள்ளவர்களாய் காணப்படணும். இதற்கு சிறந்த உதாரணம் வேதத்துல பார்த்தா இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இயேசு கிறிஸ்து மட்டும் நீங்க இதற்கு சிறந்த உதாரணமா நீங்க சொல்ல முடியும். இயேசுட்ட சத்ரு சொல்றான், நான் உலகம் முழுவதும் உனக்கு கொடுக்கிறேன், நீ கல்ல அப்பமா மாத்தி சாப்பிடு, இங்க இருந்து மேல குதி. ஆனா இயேசுனுடைய பதில் என்ன தெரியுமா? எல்லாமே விவேகமான பதிலாயிருக்கு. இதே கேள்வி சிம்சோன்ட்ட வந்துச்சு. என்ன வந்துச்சு தெரியுமா? உனக்கு இருக்கிற பலன் என்ன, உனக்கு இருக்கிற பலன் என்ன, உனக்கு இருக்கிற பலன் என்ன? அவன் கோபப்பட்டு அந்த பதில சொன்னதுனால அவன் கண்கள் பிடுங்கப்பட்டு. ஆனா இயேசு கிறிஸ்துவோ விவேகமா இருந்தபடினால் பிசாசு அவரை விட்டு ஓடி போனான். தூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்தார்கள். நாம் காரிய சுத்தி உள்ளவர்களா இருந்துட்டோம்னா, பாவத்தை விட்டு விலகி இருந்துட்டோம்னா, சத்துருவின் கண்ணிக்கு தப்புவர்களா இருந்துட்டோம்னா, விவேக சிந்தையுள்ளவர்களா இருந்துட்டா சத்துரு நம்முடைய வாழ்க்கையில இருக்க மாட்டான், அவன் ஓடி போயிடுவான். ஆனா தூதர்கள் நமக்கு பணிவிடை செய்வார்கள்.
தூதர்கள் நமக்கு பணிவிடை செய்வார்கள். அப்ப நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கணும்? ஒரு விவேகமுள்ள காரிய சித்தி உள்ளவர்களாய் காணப்படணும். காரியத்திலே சாமர்த்தியம் உள்ளவர்களாய் நாம் காணப்படணும். அப்படி இருந்தோம் என்றால் நமக்கு கர்த்தர் நம்மளை ஒரு குத்து விளக்கிலே காணப்படுகிற ஒரு பூவாய் நாம் மாறுகிறோம். அப்ப நான்காவதாக இந்த பூ எதை காட்டுகிறது? அதுதான் காரிய சமர்த்தம். ஐந்தாவதாக சௌந்தரியம் உள்ளவன். நேரம் இல்லாதபடினா எல்லாவற்றுக்கும் குறிப்பை மாத்திரம் நான் சொல்லி செல்றேன். சௌந்தரியம் உள்ளவன் என்றால் என்ன அர்த்தம்? அவன் அழகுள்ளவன். அவன் பார்க்க எப்போதும் அழகுள்ளவனாயிருப்பான். அவன் ஒரு சௌந்தரியம் உள்ளவன் என்று சொல்லி அந்த வசனம் அவனை குறித்து சொல்லுகிறது. அவன் இன்னொரு வேதத்துல இப்படி சொல்லுகிறது, அவன் அழகானவன். இந்த அழகு எதை காட்டுது? இங்கு சொல்லப்படுகிற சௌந்தரியம் எதை காட்டுகிறது? தேவ அன்பை வெளிப்படுத்துகிறது, தேவனுடைய நற்கனிகளை வெளிப்படுத்துகிறது. புறம்பான அலங்காரம் அல்ல, உள்ளான மனுஷனுடைய அலங்காரம். உலகத்துல சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்துல தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க இருதயத்துல உங்களுக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் உங்க முகத்துல வரும். நீங்க கர்த்தருக்குள்ளாய் கர்த்தருடைய அன்பிலும் கர்த்தருடைய ஆவிக்குரிய கனியிலும் நீங்க தேறிட்டீங்கன்னா நீங்க உங்களுடைய முகம், உங்களுடைய உடல் ஒரு அழகான ரூபமாய் மாறும். தாவீது எப்போது கர்த்தரை துதிக்கிறவனாய் இருந்தான். அவன் நற்கனி கொடுக்கிறவனாய் இருந்தான். அவன் யாருக்கும் பாதகம் நினைக்கல. அதனால என்ன நடக்குது? அவன் பார்ப்பதற்கு அழகாயிருந்தான். எதை காட்டுகிறது? தேவனால் கொடுக்கப்படுகிற ஆவியின் கனியை பிரதிபலிக்கிறதை காட்டுகிறது. நீங்க நேரம் இருக்கும் பொழுது வீட்டுல வாசிங்க. கலாத்தியர் 5:22 வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா ஆவியின் கனிகள் இருக்கும். இந்த 9 ஆவியின் கனிகள் தாவீதுக்குள் இருந்ததுனாலதான் அவன் சௌந்தரியம் அல்லவன். ஆறாவதாக கடைசியாக அந்த கிளை, அந்த பூ எதை காட்டுது? கர்த்தர் அவனோடு இருந்தார். கர்த்தர் அவனோடு இருந்தார்னா என்ன அர்த்தம்? அவன் கர்த்தருடைய நாமத்தை சுமந்து சென்றான். அவனை பார்க்கிறவங்க இவன் தேவனுடைய மனுஷன் என்று சொன்னான். இதைத்தான் நாம் புதிய ஏற்பாட்டில பார்க்கிறோம். சீசர்களை பார்த்தவர்கள் இவர்கள் கிறிஸ்துவை போல இருக்கிறான்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அந்தியோகியிலே அழைக்கப்பட்டார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆறாவதா என்ன இருக்கணும்? நம்முடைய பார்க்கிறவர்கள் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளும். கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளும். அப்ப இந்த 6 அடையாளங்கள் நமக்குள் இருக்கும் என்றால் இதுதான் குத்துவிளக்கில் காணப்படுகிற 6 பூவை காட்டுகிறது. இந்த 6 பூவில தான் கர்த்தராகிய இயேசுவானவர் நிலைத்திருக்கிறார். அப்ப இப்பொழுது தேவ சமூகத்துல வந்திருக்கனால் இந்த 6 காரியங்களுக்காக ஒப்பு கொடுத்து செபிங்க. ஆண்டவரே, நான் தேவனுடைய சமூகத்திலே வாசிக்கிறதுல தேறினவரா இருக்கணும், ஒரு யுத்த பராக்கிரமசாலியா இருக்கணும், ஒரு யுத்த வீரனா இருக்கணும், ஒரு காரிய சமர்த்தனா இருக்கணும், ஒரு சௌந்தரியம் உள்ளவனா இருக்கணும். ஏன் கர்த்தர் என்னோடு வாசம் பண்ணுகிற கர்த்தருடைய நாமத்தை சுமந்து செல்லுகிறானா இருக்கணும்னு ஒப்பு கொடுங்க. அப்படி ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா குத்து விளக்கில் நிலைத்திருக்கிற கிறிஸ்துவானவர் உங்க வாழ்க்கையில இருப்பார், உங்கள் குடும்பத்துல இருப்பார், நீங்க வாசம் பண்ணுகிற இடத்துல இருப்பார். அவர் சகலத்தையும் உங்களுக்கு செய்கிறவராய் காணப்படுவார். இப்பொழுது எல்லாரும் கண்களை மூடுவோமா? கர்த்தர் சமூகத்துல ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, தாவீதுக்குள்ளாய் இருந்த அந்த 6 குத்து விளக்கின் அடையாளங்கள், அந்த 6 பூவின் அடையாளங்கள் என் ஜீவியத்துல காணப்படட்டும் ஆண்டவரின் சொல்லி எல்லாரும் போல பிள்ளைகள் வாழ்க்கையில் இந்த 6 அடையாளங்கள் காணப்படுவார்கள். பிள்ளைகள் தங்கள் நடக்கிறவர்களாய்
தங்களுடைய துதியினால் சத்துருக்களை துரத்துகிறவர்களான, வாசிப்பதில் தேறினவனான அடையாளம் காணப்படுவதாக ஆண்டவரே. நீ தன்னகாவிட கந்தனிக்கத்திட வரவல வரவா, நீ வரவா சொதிரம் ஆண்டவரே. அப்பா உடைய பிள்ளைகள் ஆண்டவரே தங்களை தாழ்த்துகிறதிலே, கர்த்தருக்குள்ளாய் மனத்தாழ்மை இருக்கிறதிலே எங்களை நீர் பராக்கிரமசாலியாய் மாற்றுவீராக. எங்களுக்குள்ளாய் ஒருபோதும் பெருமை வராதபடி கர்த்தர் பராக்கிரமசாலியாய் மாற்றுவீராக ஆண்டவரே. எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவரே பிள்ளைகளாகி எங்களை ஆண்டவரே பாடுகளுக்கு ஒப்புக்கொண்டு ஆண்டவரே கர்த்தருக்காய் இரத்த சாட்சியை மறிக்கிறவர்களாய், கர்த்தருக்காய் புறப்படுகிறவர்களாய், கர்த்தருக்காய் பாடுகளை அனுபவிக்கிறவர்களாய் ஆண்டவரே பிள்ளைகளை நீர் மாற்றுவீராக. எல்லாரும் ஒப்புக்கொடுங்க, கர்த்தர்ட்ட கேளுங்க. ஆண்டவரே என் குடும்பம் நான் உமக்காய் இரத்த சாட்சியை மறிக்கணும், நான் உமக்காய் பாடுபடுகிறவர்களாய் காணப்படணும், நான் உமக்காய் ஒரு யுத்த வீரனாய் மாறணும். செபுலோனை போல நப்தலியை போல மரணத்திலும் குடிந்து நிற்கிறவனாய் நான் காணப்படணும் என்று ஒப்புக்கொடுங்க. சோதிரம் ஆண்டவரே, சோதிரம் ஆண்டவரே. நான்காவதாக அவன் காரிய சமர்த்தன், காரிய சமர்த்தன். அவன் பாவத்திற்கு விவேகம் உள்ளவனாய் இருந்தார், சத்துருவுக்கு முன்பாய் விவேகம் உள்ளவனாய் இருந்தார். அந்த விவேகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. அவன் சௌந்தரியம் உள்ளவனாய் இருந்தான், தேவனுடைய அன்பின் கனி அவனுக்குள்ளாய் இருந்தது. ஆறாவதாக கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அதே தேவன் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறாரே, அதற்காக கர்த்தரை சோதரிப்போம். சோதரம் 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 சோதரம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே குத்து விளக்கும் பூவும் என்கிற தலைப்பின் கீழாய் கர்த்தர் ஒரே வசனத்திலே மூன்றாவதாய் ஒரு சத்தியத்தை, ஒரு செய்தியை, தேவனுடைய வசனத்தை கற்றுக்கொள்ள கர்த்தர் பாராட்டின மேலான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே இன்றைக்கும் அந்த குத்து விளக்கிலே 6 கிளைகளிலும் 6 பூக்கள் என்கிற அடையாளம் இருந்ததல்லவா? அதே போல உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே தாவீதின் இடத்திலிருந்து 6 அடையாளங்கள் காணப்படுவதாக. உம்முடைய பிள்ளைகள் வாசிப்பதிலே தேறினவர்களாய், தங்கள் நடக்கையிலுமை துதிக்கிறவர்களாயும், ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளைகள் பராக்கிரமசாலிகளாய், மனத்தாழ்மையிலே பராக்கிரமசாலிகளாயும், ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் அப்பா சோதரம் ஒரு யுத்த வீரர்களாய், கர்த்தருக்காய் பாடு அனுபவிக்கிறவர்களாகவும், கர்த்தருக்காய் இரத்த சாட்சிகளாகவும், காரிய சமர்த்தன் என்கிற விவேகிகளாகவும், ஆண்டவரே சௌந்தரியம் என்கிற ஆவியின் கனிகளை உடையவர்களாயும், எல்லாவற்றுக்கும் மேலாய் கர்த்தர் அவர்களோடு இருக்கிற கர்த்தருடைய நாமத்தை சுமந்து செல்லுகிறவர்களாய் உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த 6 அடையாளங்களுடைய பிள்ளைகளிடத்திலே காணப்படுவதாக. இதன் நிமித்தமாய் குத்து விளக்கின் மத்தியிலே தரித்து நிலைத்திருக்கிற தேவன் உடைய பிள்ளைகளோடு நிலைத்திருப்பீராக. ஆண்டவரே குடும்பத்தோடு நிலைத்திருப்பீராக. இவர்களை காண்கிறவர்கள் கர்த்தர் இவர்களோடு இருக்கிறதை காண கர்த்தர் கிருபை செய்கிறாங்க. இன்னைக்கு நீர் எங்களோடு பேசின கண்ணு செலுத்துகிறோம். எல்லா துதி கனமையிலோவுக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.